கண்ணம்மா. யோ, என்னையா கோயில் சிலை மாதிரி அசையாம உட்கார்ந்துருக்க? என்னைய பாரியா, இந்த மாத்திரையாவது கொஞ்சம் சாப்பிடியா? மாமா என்னம்மா அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு? ரொம்ப பயமா இருக்குமா? நேத்து ராத்திரில இருந்து உன் புருஷன் இப்படித்தானடி இருக்காரு. இருந்தாலும் இன்னொரு தடவை டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லாமா? அவர் என்னம்மா பண்றது? அவர் குடுக்கற மருந்தை இவர் போடணுமே. டேய் கணபதி, நீயாச்சும் உன் மாமாவுக்கு இந்த மாத்திரையை உன் கையால கொடுத்து பாடுறா. குடுக்கா இந்தா குடு. மாமா இங்க பாரு, இங்க பாரு. நீ சோறு கூட சாப்பிட வேணாம், இந்த மாத்திரையை மட்டுமாவது முழுங்க. என்ன இந்த புடி மாமா. டேய் கணபதி, பேசாம கடைக்கு போய் வாங்கிட்டு வாடா. ஒருவேளை அந்த வாசனைக்கு இந்த மனுஷன் வாயை திறந்து பேசுறாரான்னு பாப்போம். ஏய் கிளவி, அப்படியே போட்டனா பாரு. உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாமாவே உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவருக்கு போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னுட்டு. இவர் இருக்கிறத பார்த்தா ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா. அக்கா என்ன சொல்ற? சம்மந்தி, அக்கா சம்மந்தி சார் வாங்க. சார் வாங்க வணக்கம். சம்மந்தி. ஆமா வாங்க. வணக்கம். உட்காருங்க. இங்க பாருங்க சம்மந்தி, இப்படி ஆடாம அசையாம இவர் கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. நேத்துல இருந்து ஒரு வாய் சோறு கூட சாப்பிடல. எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்லி பாக்குறா, அசையவே மாட்டேங்கிறாரு. மாமா மாமா மாமா, என்னாச்சு மாமா? என்னப்பா அவரு அமைதியா இருக்காரு? டாக்டரை வர வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு. உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசுல தான் பிரச்சனைன்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுத்துட்டு போனாரு. அதையும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு நேத்து நல்லி எலும்பு சூப்பு வச்சு கொடுத்தேன். அதையும் ஒரு வாய் கூட குடிக்கல. சாம்பார், ரசம், மட்டன் குழம்பு, சிக்கன் பிரியாணின்னு என்னென்னமோ செஞ்சு கொடுத்து பார்த்துட்டேன். எதையுமே ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்கிறார் சம்மந்தி. அஞ்சலி சொன்னா இந்த மாதிரி அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. ஆனா இந்த அளவுக்கு இருக்காருன்னு அவ சொல்லல. உண்மையை சொல்றதா இருந்தா இந்த மனுஷனுக்கு எப்பவுமே கண்ணம்மா ஞாபகம் தாம்மா. அவ எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, அவளை போய் தப்பா பேசிட்டமேன்னு எந்த நேரம் பார்த்தாலும் அவ நினைப்பாவே இருக்காரு. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். கண்ணம்மாவோட மாமியார் இருக்காங்க, அவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க, நீங்க ஒண்ணு மனச போட்டு குழப்பிக்க வேண்டான்னு இவர்கிட்ட சொல்லியாச்சு. ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதனாலதான் சம்மந்தி, அஞ்சலிட்ட கூட கண்ணம்மா எங்க இருக்கான்னு உன் மாமியாட்ட கேட்டு சொல்லு, இவரை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்தா ஓரளவுக்கு குணமாகும் அப்படின்னு அவட்ட நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு அதான் சம்மந்தி நோய். கண்ணம்மாவை நேர்ல பார்த்தா இவருக்கு சரியாயிருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நீங்க முதல் தடவையா இவருக்கு என்ன தேவைன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னது சரிதான். இவருக்கு இப்போ வியாதி உடம்புல இல்ல, மனசுல. அது வியாதி கூட இல்ல, ஏக்கம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதையே நினைச்சு நினைச்சு ஏங்கி போய் காய்ச்சல் வந்துரும்ல, அந்த மாதிரி இப்ப இவருக்கு வந்திருக்கிறது கண்ணம்மாவை நினைச்சு வந்திருக்கிற காய்ச்சல். கண்ணம்மாவை பார்த்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க சொல்றது உண்மைதாம்மா. அவருக்கு இப்ப அவரோட பொண்ணை பார்க்கணும், பேத்திய பார்க்கணும், அது மட்டும்தான் அவர் மனசுல ஓடுது.
இருக்காதா பின்ன? சின்ன வயசுல இருந்தே தாய் இல்லாத வளர்ந்த பொண்ணு கண்ணம்மா. அவளை அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா பார்த்து பார்த்து வளர்த்தாரு. இப்ப தன்னோட பொண்ண வாழ்க்கையில நல்லபடியா பார்த்துக்க முடியலன்னு நினைக்கும் போது அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு நிச்சயமா ஒரு அப்பாவா என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் சரியா போயிடும் சம்பந்தி, தைரியமா இருங்க. இந்த மருந்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. என்ன சம்மந்தி சொல்றீங்க? ஆமாங்க, இவருக்கு இந்த மருந்தெல்லாம் இப்ப தேவையே இல்லை. இவருக்கு தேவையான மருந்து கண்ணம்மா. அவ இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். மாமா கண்ணம்மா எங்க இருக்கான்னு தெரியுமா? மாமா கண்ணம்மா எங்கம்மா இருக்கா? பதட்டப்படாதீங்க, கண்ணம்மா நல்லா இருக்கா, தைரியமா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா. எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் என் பொண்ணை பார்க்கணும், என் பேத்திய பார்க்கணும். பதட்டப்படாதீங்க. கண்ணம்மா எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பாத்தீங்களா சம்மந்தி, இவ்வளவு நேரமா செல்ல மாதிரி இருந்தவரு இப்ப எப்படி பேசுறாருன்னு? ஏன்னா அவரோட நோய்க்கு மருந்து கிடைச்சிருச்சு. கண்ணம்மாவை பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா நீங்க அங்க போய் அவளை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஒருவேளை கண்ணம்மா இன்னும் உங்க மேல கோவமா இருக்கலாம். அதனால அவ பேசாம முகத்தை திருப்பிக்கலாம். அப்படி அவ நடந்துக்கிட்டான்னா நீங்க எந்த விதத்திலயுமே அவளை தொந்தரவு செய்யாம திரும்ப வந்துடணும். சரி சரி, சத்தியமா என் பொண்ணை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோமா. நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன். அவ நல்லா இருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவ அனுமதிச்சா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அவ்வளவுதான் சம்பந்தியம்மா, அதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. அகில், மா? இவரை கண்ணம்மா இருக்கிற இடத்துக்கு அம்மா. கூட்டிட்டு போ. அம்மா சரிம்மா. நானும் மாமா கூட சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடவா? இப்போதைக்கு அவர் மட்டும் போட்டுமே. ம். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள மாமா போலாம். எங்க இதே கோலத்தோட கிளம்புற? வா பேண்ட் ஷர்ட்டையை மாட்டிட்டு போ. பரவாயில்ல மாப்பிள்ள. அட வா மாமா, சொன்னா கேளு. கண்ணம்மா, குழந்தை அழுகுது கண்ணம்மா. இந்த பால் குடிக்க போறேன்க்கா. கண்ணம்மா, இந்த ரூம்ல இருக்கிற சவுண்ட கேட்டுதான் குழந்தை அழுகுது. ஒரு 5 நிமிஷம் குழந்தைய வெளியே தூக்கிட்டு போயிட்டு வா. சரி சரி. चलो
நிமிஷம். எப்படிமா இருக்க? உன்னை பார்க்காம நான் எப்படியெல்லாம் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? என் பேத்தியை கண்ணில் பார்க்காம என் உயிரே என்கிட்ட இல்லம்மா. அம்மா, இவதான் உங்க பேத்தியே இல்லையே, அப்புறம் எதுக்கு தவிக்கணும், எதுக்கு துடிக்கணும்? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வாழ்க்கையில ஒரு நேரத்துல எல்லாரும் செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சிடுவாங்க. அப்புறம் அதையே நினைச்சு சாகுற வரைக்கும் அழுவாங்க. நான் இந்த விஷயத்துல செஞ்சது அப்படிப்பட்ட ஒரு தப்பு தான். அதுக்காக உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்பா, உனக்கு குழந்தை பிறக்கிற நேரத்துல எப்படியெல்லாம் உன்னை பார்த்துக்கணும்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்துலயும் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டே. அதையெல்லாம் நீ மறந்துடு, மன்னிச்சிடுன்னு கூட சொல்ல மாட்டோம்மா. ஏன்னா நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீ என்ன எவ்வளவு வேணாலும் தண்டிச்சுக்க. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருந்துட்டாலம்மா. என்கிட்ட பேசுமா. என் பேத்தியை என்கிட்ட ஒரு வாட்டி கொடுமா. அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? அம்மாவை, அப்பாவை, என்னையெல்லாம் பார்த்தா ஏன் நீ முகம் பார்த்து கூட பேசாம போறீங்க? அண்ணி, பாரதி உங்களை தப்பா பேசினா, ஆனா நாங்களாம் உங்களை என்ன பண்ணோம்? இதோ மாமா உங்களை தேடி வந்திருக்காரு. அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது பேசலாம்ல, ப்ளீஸ். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? அம்மா தான் நீ சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? இவருக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. 4 நாளா சரியா சாப்பிடல, மருந்து மாத்திரை கூட படாம அப்படியே உறைஞ்சு போய் உக்காந்துட்டாரு. இவருக்கு தேவையானது மருந்து இல்ல. கண்ணம்மாண்ணி கிட்ட நீ கூட்டிட்டு போய் காட்டு, அவ பெத்த பிள்ளைய இவர் கையால தூக்கட்டும், அதான் இவரோட நோய்க்கு மருந்துன்னு அம்மா தான் இந்த இடத்த சொல்லி அமுச்சு வச்சாங்க. இல்லனா எங்களுக்கு எப்படியா நீ தெரியும்? கவலைப்படாதம்மா. இந்த இடத்துக்கெல்லாம் நான் அடிக்கடி வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை என் பேத்தி என்கிட்ட கொடு. அந்த ஞாபகத்திலே நான் 1 வருஷத்தை ஓட்டிடுவோம்மா. குடும்பம் பாவா நீ விட்டிருந்தா இவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில கூட பெத்த அப்பாவுக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா? என்ன பெத்த அப்பாங்கிற உரிமையில இங்க வந்து பேச வந்திருக்கிற இவருக்கு அந்த அருகதை இருக்கா அகில்? இவர் என்ன பத்தி என்ன நினைச்சாரு, என்ன சொன்னாருன்னு உனக்கு தெரியுமா? உன் அண்ணன் என்ன பத்தி, என் கேரக்டரை பத்தி தப்பா பேசினப்போ நீ அதை நம்பல. எனக்காக ஏன் பக்கம் நின்னு பேசின. இவர் என்ன பெத்த அப்பா தானே, ஆனா இவர் என்ன நம்பல அகில். அப்ப என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பேன். தப்பு தான் கண்ணம்மா, தப்பு தான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெத்த அப்ப செய்யக்கூடாத விஷயத்தை நான் செஞ்சுட்டேன். அதை நினைச்சு நான் தினம் தினம் அழுதுட்டு இருக்கேம்மா. என்ன மன்னிச்சிடுமா. ஆமா நீ, உங்க பக்கம் எந்த தப்புமே இல்லை. உங்க கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. ஆனா நான் மனசு தெரிஞ்சுட்டேன்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட அந்த கோவத்தை இன்னமும் காட்டணுமான்னு கொஞ்சம் யோசிங்க அண்ணி. இவர் ஒன்னும் திருந்துட்டேன்னு போய் சொல்லல, நிஜமாவே மனசளவுல ஃபீல் பண்ணாரு. நீங்க மட்டும் இதே கோவத்தோட இவரை திருப்பி அனுப்புனீங்கன்னா அப்புறம் உங்க அப்பாவை பார்க்க முடியாம கூட போயிடலாம் நீ.
எனக்கு இவர் மேல 1000 கோவம் இருக்கலாம். அதுக்காக என் பிள்ளைக்கு தாத்தாங்கிற பந்தத்தை நான் எப்படி மறக்க முடியும்? அம்மா இறந்த பிறகு என் உருவத்துல அம்மாவை பார்த்தவர் அப்பா. இன்னைக்கு என் குழந்தை முகத்துல அம்மாவை தேடி வந்திருக்காரு. அவர்கிட்ட இப்படி நடந்துக்கிறது நியாயம் இல்ல. நான் எந்த காலத்திலயும் இவரை மன்னிக்க மாட்டேன். ஏன்னா இவர் செஞ்ச தப்பு அப்படி. ஆனா என் குழந்தைக்கு தாத்தாங்கிற உறவை மறுக்கிறதுக்கு நான் யாரு? இவளுக்கு அப்பா பாசம் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் தாத்தா பாசமாச்சும் கிடைக்கட்டும். ஒரே ஒரு தடவை என் பேத்தியை என் கையில கொடுமா. அண்ணி கொடுங்க அண்ணி, ப்ளீஸ். இங்க பாருமா, நான் தாத்தா வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு. உங்க அம்மாவை பெத்த தாத்தா வந்திருக்கம்மா. உங்க அம்மா மனச நோடிச்ச பாவிமா நானு. இந்த தாத்தா செஞ்ச தப்புக்காக என் நெஞ்சில உதமா, என் கண்ணத்துல அடிமா, நல்லா அடிமா. அண்ணி இப்பதான் அண்ணி அவர் முகத்துல கொஞ்சமாவது தெளிவு தெரியுது. இப்படி ஒரு சொந்தமும் பாசமும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அப்புறம் என்ன அண்ணி, இப்போவே என் கூட வாங்க. அது மட்டும் நடக்காது அகில். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய சந்தேகப்பட்டா அது அவளுக்கு எப்படி ஒரு வேதனையை கொடுக்கும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த வேதனையோட அதே வீட்டுல இருக்கிறது நரகம். சரி அண்ணி, என்னதான் பண்ண போறீங்க? இப்படி ஒரு கை குழந்தையோட வருஷம் ஃபுல்லா தையல் தச்சா எப்படி அண்ணி? என்ன மாதிரி தான் அகில் இந்த நாட்டுல லட்சக்கணக்கான பொண்ணுங்க வாழுறாங்க. இது கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம். தன்னம்பிக்கை, சுயமரியாதை, உழைப்புன்னு இதுக்கு வேற பேரும் இருக்கு. நீ அப்படியும் இது பார்க்கலாம். என்னம்மா என்ன? ஓ, என் மனசு இப்பதாம்மா நிறைஞ்சிருக்கு. என் பாவத்தை எல்லாம் யாரோ கழுவுன மாதிரி இருக்கு. மாப்பிள்ள, அதை கொடுங்க. நாங்க மாமா. என் பேத்திக்குன்னு நான் வாங்கிட்டு வந்தம்மா, மறக்காம வாங்கிக்கம்மா. அண்ணே வாங்கிக்கோங்க அண்ணே, எவ்வளவு ஆசையை கொடுக்கறாரு. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. மாப்பிள்ள, அதை கொடுங்க. இந்தா கண்ணம்மா, செல்போன். இது எதுக்குப்பா? எனக்கு வேண்டாம். தப்பா நினைச்சுக்காதம்மா. எப்படியும் அடிக்கடி உன்னை பார்க்க வர முடியாது. ஓ குரலையும் என் பேத்தி குரலையும் கேட்கலாம்ல, அதுக்காகத்தம்மா. வேண்டாம்ப்பா. பயப்படாதம்மா. அப்பப்போ ஃபோன் பண்ணி உனக்கு தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். எப்பவாவது ஒரு வாட்டி ஒரு ரிங் மட்டும் கொடுத்துட்டு கட் பண்ணிடுறேன். உனக்கு விருப்பம் இருந்தா நேரம் இருக்கும்போது திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுமா. பேத்தியோட குரலை மட்டும் கேட்டா எனக்கு போதுமா. அதுவே எனக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி 2 மாசத்துக்கு நான் உயிர் வாழ்ந்துருவோம்மா. அண்ணி இந்தாம்மா. அப்பா சரிப்பா, பாப்பா அழுறான்னு வேலையை பாதியில விட்டுட்டு வந்தேன். நான் போகணும். சரிம்மா, உங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டேன், பேசிட்டேன்ல, எனக்கு அது போதும்மா.
போமா வரேன். ம்